சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பரங்கிக்காயை வச்சு ஒரு தோசை பார்க்க போறோம். நம்ம பரங்கிக்காய் பொரியல், கூட்டு, குழம்பு தான் செஞ்சிருப்போம். இதை வச்சு தோசை செஞ்சிருக்க மாட்டோம். தோசை செஞ்சு பாருங்க, சூப்பரான டேஸ்ட்லையும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக கூட இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பரங்கிக்காயை வச்சு தான் ஒரு புது டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு செடியிலே வச்சது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும் போது பரங்கிக்காய் இந்த மாதிரி கோடு இருக்கும் இல்லைங்களா, அதில் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆகும். நல்லா பழுத்து இருக்கு. பழுத்த காயை எடுத்துருக்கலாம். இது நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற இந்த பகுதி விதை இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துட்டு தோலை நம்ம எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு மேலே கெட்டியான இருக்கிற தோல் எடுத்துட்டு உள்ளே அந்த விதை பகுதியும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவிட்டு மிக்சி ஜார் எப்படி மெய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துருவி கூட எடுத்துக்கலாம். நான் காய் சீவுறதுல நல்லா துருவி எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் மிக்சி ஜாரில் நல்லா மெய்யுன்னு சொல்லிட்டு இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ நான் ஒரு 5 பல்லு பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் தோல் உரித்து எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக. இப்போ நான் பச்சை அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் போல். இதுவும் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாவு புளிக்க வைக்க தேவையில்ல. அரைச்ச உடனே நம்ம தோசையாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம எந்த கலரும் சேர்க்கல. பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம மாவு சேர்த்துட்டு தோசை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.